சொல்றாங்க பாரு. அம்மா பாய், அப்புறம் வரேன். சிவா பாய், சிவா ப்ரோ பாய், சுந்தரி சிஸ்டர் பாய். ஓகே ஓகே ஜோஸ், ஓகே பாய். நன்றி சகோதரா. கேம் ஓவர், கேம் ஓவர் அப்படின்னு சொல்றாங்க. பாய் ஜோஸ் ப்ரோ. பத்து லைக் வந்துச்சு, ஆனால் 10 பேர்கிட்ட பேசின மாதிரியே தெரியலையே. அபுதாபி, சவுதி டைமிங் வேரியஸ் ஆகுமா ப்ரோ, சிவா ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்மைலுடன் அனுப்பி வைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி, வருகைக்கும் வாழ்த்துக்கள். ஸ்மைல் ஜோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவா தம்பி, ஆர் யூ தேர்? இருக்காங்க. அபுதாபிக்கும் சவுதிக்கும் டைமிங்கு வேரியஸ் ஆகுமான்னு கேட்குறாங்க பாருங்க தம்பி. உனக்காவது அபுதாபி எங்கே இருக்குன்னு தெரியும், சவுதி எங்கே இருக்குன்னு தெரியும். எனக்கு தெரியாது எங்கே இருக்குது எல்லாம். அபுதாபியில் எனக்கு தெரிஞ்சவங்களுடைய பாப்பா அங்கே இருக்காங்க தெரியுமா. சஞ்சனா பாப்பா, குட்டி பாப்பா சஞ்சனா பாப்பா. அவங்க பாப்பா பேர் மறந்துட்டேன். சுபா அவங்க அம்மா பேர். அபுதாபியில் இருக்காங்க. அந்த பாப்பா, குட்டி பாப்பா சொல்லுவாங்க, நான் அபுதாபிக்கு போகிறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் போனதில்லைக்கா. சரி உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி போயிட்டு வா போ. நீ யாவது போயிட்டு வா, ஃபேமிலியோடு நாங்கள் அங்கே வரோம் சொல்லிவிடு. கிளம்பிடு, இல்லைன்னா வெளிநாட்டுக்கு கிளம்பிடு. போகும்போது என்னையும் கூட்டுன்னு போ. எல்லாருக்கும் பணம் தான் முக்கியம். உருவமா 1 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் நாங்கள் நடந்தே போகலாம். துபாய்க்கு இந்த வசதி இங்கு மட்டுமே உள்ளது. 1 மணி நேரம் டிஃப்ரென்ஸ். ஆனால் நாங்கள் நடந்தே போகலாம் துபாய்க்கு. அபுதாபியில் சரியான வெயில்க்கா. அப்படியா? ஓ அப்படியா ப்ரோ அப்படின்னாங்க. பக்கத்து பக்கத்து ஊர் அபுதாபி, துபாய். ஒன்றுமே புரியல. சவுதி அரேபியா என்னமோ போ, எனக்கு அந்த அடிப்படை கூட தெரியல. அது மாதிரி இந்த சைலண்ட் வாட்ச் பண்ணுறதுல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியுது. அது மாதிரி பார்த்தா கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. கரண்ட் இல்லை, கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லாமல் என்னோட லைவ் இப்படி ஆகிவிட்டது. ஆதலால் நான் லைவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரியா? என்னோட லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் போச்சு. வைஃபை கட் ஆக போகுது. இல்லைடா, நான் இப்போ ஊருக்கு போகிறதுனால ரீசார்ஜ் பண்ணல, அதை ஆன் பண்ணி விட்டேன்.
எனக்கெல்லாம் வெக்கமே வராது. சேட்டு கடையில் அடகு வச்சு பணமாக்கிட்டேன்.